இது யாரு? நீ ஓம்பளை காட்டு, நீ ஓம்பளை மூணு இருந்த பக்கம் டிகிரி படிச்ச பொண்ணு யாரு? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த சப்ஜெக்ட்? எம்பிஏ. நீங்க எம்பிஏ படிச்ச கூட மோதவாங்க அப்படின்னு எனக்கு யாரும் பேர வேண்டாம். அங்கே நீங்க யாருக்கா? எம்ஏ. எம்ஏ என்னது? தமிழா இங்கிலீஷா? பிலாசபி, தத்துவம், தத்துவவியல். மதுரையை விட்டு வெளியில போய் குதிரை நிக்க. உங்களுக்கு ஊர் மதுரையா? மதுரையில் இருந்த இடம். இப்போ உன் பிள்ளை மனம்னா நல்ல மனசு தான்டா. ஆனா அடிக்கடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஒன்றை சொல்ல மாட்டான். வயாத மனக்குழப்பமான வார்த்தையை தான் சொல்லுவான். அதனால அவன் மனதுக்குள்ள எதுவும் அறைகள் இருக்குமோ, பிரச்சனை இருக்குமோங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கலாம். அந்த மனதை திருத்தி உங்களுக்கு கட்டுப்படுத்தி கல்யாணம் எடுத்துதான் போதுங்களா? கால் வந்து ஆணிப்பொன் கட்டினே அறியாதனத்தினே அரசாட வைத்த தேவி. அது யாரு? காளியம்மா எங்க இருக்கு? அங்க கூப்பிட்டுருக்கீங்களோ? அவ வந்து நிக்கிறாளா? அதான் கேட்டேன். எப்போதும் 10 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க போவீங்களா? போய்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப பேசுறேன் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ நான் நாகரிகமா சொன்ன, நீ போக. அந்த மரத்தை மாத்தி தெளிவு பண்ணி உன் பிள்ளைய காப்பாத்தாரு. அங்க இருந்து கட் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவோம். அவன் நல்லவன் இல்ல, கெட்டுருவா. காப்பாத்துற கருப்புசாமி. வார புதன்கிழமை அன்னைக்கு போட்டாவை கொண்டு வா. ஜெயிக்கிறேன். யார்ட்டையும் சொல்லாங்க கருப்புசாமிக்கு. அதே மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தோம். ஒரு மகனா பேத்தியாளா? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முருகா உன் பாட்டெல்லாம் படிக்கும் போது படிக்கணும், தூங்கும் போது தூங்கணும். படிக்கும் போது படிக்கணும், தூங்கும் போது தூங்கணும், சாப்பிடும் போது சாப்பிடணும், விளையாடும் போது விளையாடணும். அப்படி இல்லாம படிக்கும் போது வேற விளையாட்டு விளையாடக்கூடாது. அப்படி விளையாண்டா குடும்ப வாழ்க்கையும் படிப்புலையும் இருக்காது, வாழ்க்கையும். உன் பிள்ளையுடைய மனதுல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கிடையாது, குழப்பம் இருக்கு. இப்ப கல்யாணம் கட்டாயம் நடத்திடணுமா? இப்ப அவ மனசு என்ன செய்யுது? ஏற்றுக்கிட்டாளா மறுக்கிறாளா? பக்கத்துல வா, கண்ணை மூடி, உணர்ச்சி வசப்படாம உட்காரு. காரணம் கொண்டாங்க. அம்மா நீ என் சொந்த கேட்கறதா நான் செத்து போயிருவோமா? உங்க அப்பா நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படி சொல்லி மிரட்டி அப்படியே கால் இப்படிலாம் சாப்பிட பரவலைக்க வைக்கலாமா? சொல்லுங்க. கண்ண விடுறான்னு கொஞ்சம் உன் பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், நடந்துக்க. சந்தோஷமா இருக்காங்க. வார புலகிழமை என்னை வந்து பாருடா. கருதாமிக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு என் பிள்ளை கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு வெங்கடாஜலுக்கு வேண்டுதல் பண்ணது யாரு? யார் பண்ணா? உனக்கு அம்மா அப்பா இல்லையே? எங்க இருக்காங்க? அம்மா அப்பா இல்லையே. நீ யாருக்கு வேண்டுதல் பண்ணீங்க? நீ கிளியா மனிதனா? கிளினா என்ன இருக்கும்? தானா பேசுறது சொல்லுறதா? நீ அவனுக்கு பேச தெரியும், பேசாம நடந்தையா? உனக்கு கல்யாணம் நடத்தணுமா?
காரணம் வா போய் அங்க செக்யூரிட்டி பிள்ளைகளா போய் அங்க தண்ணி நிப்பாட்டுங்கடா. பொண்ண மாதிரியே ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருவா. எப்படி கிடைப்பா? பொண்ண மாதிரியே ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல வந்து சேருவா. அவளைத்தான் நீ கல்யாணம் முடிக்கணும். சம்மந்தப்படி கிடைக்காது. அந்த கல்யாணம் வெற்றியா நடக்கும். வைகாசி புண்ணியமானது சந்தோஷம். கர்மசாமிக்கு பிலாசபி தத்துவவியல் படித்த பெண்ணுக்கு கல்யாணம் நடத்தி கொடுக்கணும். மாற்றம் எனது மாறிட தத்துவம் அப்படி சொல்றது யாரு? பாரதியார் சொன்ன காலக்கணிதத்துல அனந்த ரூபனுக்கு அன்னை வணக்கம். நல்லா இருக்கேடா? சொந்த ஊர் எந்த ஊரு? இப்ப எங்க இருக்கிய? மதுரையில ஏன் இருக்கிய? நீங்க வாழ்ந்த இடம் சென்னை. மதுரைன்னு சொல்ல பிறகு வந்தீங்க. என்னத்துக்கு வந்தீங்க? எவ்வளவு நாளா இருக்கிய? அதை உங்களுடைய சொந்த ஊருக்கு சொல்லி நான் கூப்பிடுறேன். அதான் காத்துல பூ வைக்கான்னு சொல்லி உங்களை போயிருங்க. நீங்க சென்னைன்னு பிறகு கூப்பிடுறேன். பாருங்க உனக்கு மதுரை தானப்பா? அப்படியா? அறுவாடை முடிச்சு ஒரு சாமி கேட்டு சாமி யாராவது காணும் கண்டிப்பா சந்தோஷமா உட்காரு. உங்களுக்கு என்னடா செய்யணும்? மூணாவது பிள்ளைய பத்தி பார்த்தேன். மன கோணல் உள்ளது. முத பிள்ளை ஓரளவு மனிதன் சொல்ல கேட்கும். ரெண்டாவது பிள்ளை பிடிவாதம் பிடிச்சாலும் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய நீங்க பார்த்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுக்கிறதுன்னு சொல்றான். கடைசி பிள்ளை ஒரு முடிவு சொல்லும் போது அவங்க முழுவதுக்கு நடக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டுவோம் அப்படின்னு அது சொல்லி உட்கார்ந்து. ஆனா அந்த மூணாவது பிள்ளை உன் முகத்தை கரைக்கிருண்டா அவன் மனத்தை திருத்தி நான் தெளிவுபடி தந்துடுறேன். சரியா? ஆடி அமாவாசைக்கு பிறகு உன் வீட்டுல 2 பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும். காரணம் வா எத்தனை கொடுப்பா என் பிள்ளைக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆனந்தமான மாலை பச்சை பசுமையும் சிவந்த நிறமும் மஞ்சள் குங்குமத்தோடு நீடுபடி வாழ்வாங்க. ஒரு பிள்ளை வெற்றிகரமா வாழும், இன்னொரு பிள்ளை தொழில் பார்த்து வாழும், இன்னொரு பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று சாப்பிடாம போனா அவனை சும்மா விட. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? என்ன விஷயம் கேட்டு பாக்குறேன். யாருக்கு? போலீஸ் வழக்கு இருக்காங்களா? யாருக்கு பாரு? கோர்ட் வழக்கு இல்ல, போலீஸ் வழக்கு. போலீஸ் விசாரணை ஒண்ணு நடந்துட்டு இருக்காங்களா? யாரு? எனக்கா போலீஸ் விசாரணை? ஏங்க முதல்ல நெல்லு. எனக்கா விசாரணை? போலீஸ் விசாரணை யாருக்கா? வந்து சரி போலீஸ் விசாரணை நடந்துச்சாங்களா? யாருக்கு நடந்துச்சு?